ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல, எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி நம்ம திவாகர் அவர்கள் தான் எலிமினேட் ஆக போறாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த வீட்டுல ஒரு ஜாதியை பத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காப்ல. பொண்ணுங்களை வந்து எல்லாரையும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டு ஹராஸ் பண்றாப்ல. இன்னொரு விஷயம் மெயினா என்னன்னா, இந்த வீட்டுல எல்லாரும் வந்து அவங்களோட காலேஜை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லும் போது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து என் காலேஜ் படிக்கும் போது எல்லா பொண்ணுலையும் வந்து ராகிங் பண்ணுவேன், எல்லாரையும் கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார வச்சு எனக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டுவோம், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாப்ல. இது வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஷோல வந்து இந்த மாதிரி நான் பொண்ணுங்களை ராகிங் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி கலாச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி கம்பல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்களா, அதெல்லாம் வெளியே வந்து ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் ஆகும். உங்களை தூக்கி போட்டு அச்சிட்டு இருக்கானுங்க வெளியே, ஓகேவா? திவாகர் வந்து ஒரு பொம்பளை ஷோக்கு, திவாகர் வந்து மரத்துக்கு சாரி கட்டி அதை பொண்ணுன்னு சொன்னா கூட அதை போய் லவ் பண்றேன்னு சொல்லுவாப்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வெளியே வந்து உங்க பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு பொண்ணுங்க மேட்டர்ல, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, முக்கியமா வந்து இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு அவங்க போன வாரம் வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க, ஓகேவா? அந்த விஷயத்துல கூட இந்த திவாகரையும் விஜய் போறதும் போட்டு கிளிகளும் கிழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம திவாகருக்கு ஆப்போசிட்டா வெளியே வந்து நடந்துட்டு இருக்கு. அது சேனலாலே வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அதாவது திவாகர் நிறைய வார்த்தைகளை விடுறாப்புல, ஏற்றத்தாழ்வு பாக்குறாப்புல, தகுதி தராதரத்தை பத்தி பேசுறாப்புல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால திவாகர் அவரோட தூக்கத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் ஒரு இன்ட்டு கொடுத்திருக்காப்ல. பிக் பாஸ் ஒரு பாட்டு இன்னைக்கு போட்டிருக்காரு. அதாவது இரும்பிலே ஒரு இதயம் முளைத்ததே, முதல் முறை காதல் மலர்ந்ததேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பாட்டு போடுறாங்கன்னா அது வந்து சனிக்கிழமைக்கான எவிக்ஷன்ல வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வீட்டுல வந்து யாரு முதல் முறை காதல் மலர்ந்ததுன்னு சொல்லிட்டு வருதுல, அதாவது நம்ம திவாகர் இது வந்து பர்ஃபெக்டா சூட் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டுல யாரு லவ் பண்ற எல்லா பொண்ணுகிட்டே போய் சொல்றது, அந்த புதுசா ஒரு காதல் வந்து நம்ம திவாகர் மனசுல மலர்ந்துருக்கு திவ்யா பக்கமா, ஓகேவா? அதனால இப்போ திவாகர் தான் வெளியாக போறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலயுமே வந்து போயிட்டு இருக்கு. இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. பட் டபுள் எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் திவாகர்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு எவிக்ஷன் யாருன்றதான் கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. கனி, சுபிக்ஷா, வியன்னா இவங்க 3 பேருக்குமே ஓட்டு கம்மியா இருக்கு. கனியை தூக்க போறாங்களா, சுபிக்ஷாவை தூக்க போறாங்களா, வியன்னாவை தூக்க போறாங்களான்னு பொறுத்துறது தான் பார்க்கணும். முதல்ல டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் இப்பதான் வந்திருக்காப்ல. விஜய் கிட்ட ஒரு டிஸ்கஷன் போவோம். அந்த டிஸ்கஷன்ல தான் தெரிய வரும் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா 2 பேர் எவிக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கு, நான் தான் வந்து சிங்கிள் எவிக்ஷனா மாத்தணும்னு சொல்லியிருப்பாப்ல. அதே மாதிரி தான் அவர் என்ன வேணால மாத்த முடியும். இப்போ திவாகர் இருக்கா, அதை தூக்கிட்டு சுபிக்ஷாவை போட முடியும். அதே மாதிரி இப்போ வேற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதை தூக்கிட்டு விஜய் பாரதின்னு போட முடியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ண போறாரு. சரி, பொறுத்தது பாப்பா இவங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா விஜய் பார்வதிக்கு சரியான ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஃபுல்லா வந்து கொந்தளிச்சிருக்காங்க. நம்ம ஜாக்லின் அவர்களா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஷெரின் ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்க இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி விஜய் பார்வதி வந்து ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றது தப்பு, எப்படி அவங்க அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிற வகையில எல்லாருமே வந்து ஸ்டோரியை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பத்தி எரியுது. திவாகர், விஜய் பார்வதி இந்த 2 பேர் தான் வந்து அடிபட்டு இருக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு சரியான ரோஸ்ட் இருக்குன்னு மட்டும் கேள்விப்படுறேன். ஏன்னா போன வாரம் விஜய் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க, ஓகேவா? வெளியே அந்த போராட்டம் நடத்துறதுல விஜயோட போட்டோ எல்லாம் வச்சு செருப்பாலெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி அந்த இஷ்யூ வந்து வேற லெவல்ல கொண்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்ல, போன வாரம் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேட்டர் நடந்தது, ஓகேவா? இந்த வாரம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த மேட்டரை தூக்கி போட்டு அடிப்பாப்லன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஏன்டா இப்படி கத்துறீங்க, ஏன்டா இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு சரியான ரோஸ்ட் இருக்கும் எல்லாருமே. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அப்டேட் வரட்டும், நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.